எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே ஆண்டவரே என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. நீ
என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 28 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 வரை. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவை சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால், நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் கொலைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறை செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, உயிர்ப்பு காலத்தின் முதல் வாரத்தில் திங்கட்கிழமையில் இருக்கிறோம். வதந்தியா உண்மையா? வதந்தி வாழ்வு தருமா, உண்மை வாழ்வு தருமா என்பது இன்றைய இறைவார்த்தை பதினுடைய மைய சிந்தனை. இயேசுவை ஒழித்து கட்டுவதற்காக அதிகார வர்க்கம் ஆன்மீகவாதிகளோடு இணைந்து எத்தனையோ முயற்சிகளை எடுத்தது. இயேசுவை சதிவலையில் சிக்க வைப்பதற்கு சதித்திட்டங்களை தீட்டினார்கள். சட்டத்திற்கு எதிராக பேசுகிறான் என்ற பொய் குற்றச்சாட்டுகளை கூறினார்கள். கடவுளை நிந்திக்கிறான் என்ற பழி போடப்பட்டது. இவ்வளவு முயற்சிகள் செய்து இயேசு என்ற ஒரு மனிதரை ஒழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஓரளவு பலனும் கிடைத்தது. அவர்கள் நினைத்தது போலவே அவரை சிலுவையில் அறைந்து கொன்றாயிற்று. அவ்வளவுதான், ஒளிந்தான் என்று அவர்கள் நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை. காரணம், உயிரோடு மற்றவர்களை எழுப்பியவன் உயிரோடு வந்து விடுவானோ என்ற படபடப்பும் பதபதப்பும் அவர்கள் மத்தியிலே மீண்டும் எழுந்தது. அவர்கள் பயப்பட்டது போலவே நடந்தும் விட்டது. இருந்தாலும் இவ்வளவு செய்தவர்கள் இதை மட்டும் அப்படியே விட்டு விடுவார்களா என்ன? மீண்டும் ஒரு பொய்யை கூறி இயேசுவின் வாழ்வை கல்லறையோடு மூடிவிட முனைகிறார்கள். ஆனால் அவ்வளவுதான், பொய்களை அவிழ்த்துவிட்டு உண்மையை மூடி மறைத்தாலும் இறுதி வெற்றி உண்மைக்குத்தான் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக்குகிறது. உண்மையிலேயே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகின்றவர்கள் உண்மைக்கு சான்று பகர வேண்டியிருக்கும். உண்மைக்கு சான்று பகர நினைக்கிறவர்களுக்கு சில நெருக்கடிகளும் வந்து சேரும். வதந்தியை எளிதாக வாந்தி எடுத்து விடலாம். உண்மையை உள்ளபடியே உதறி தள்ளியும் விடுகிறது இந்த உலகம். வதந்தியை பரப்புவது மிக மிக எளிது. இப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் வந்திருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வதந்திகளை பரப்பிடலாம். உண்மைகளை உரைப்பதும் எடுத்து சொல்வதும் மிக கடினம். ஆனால் வாந்தி எடுக்கக்கூடிய வதந்திகள் வாழ்வு தராது. நிச்சயமாக உண்மை மட்டும்தான் வெல்லும் என்பது இயேசுவுடைய ஒரு வாழ்வின் செய்தி. மகதலா மரியா, மற்றொரு மரியா, இவர்கள் உயிர்ப்பின் செய்தியை, நற்செய்தியை பரப்ப அனுப்பப்பட்டவர்கள். வாழ்வின் செய்தியை பரப்பினார்கள், வதந்தியின் செய்தி அல்ல. இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்களை செயல்பட வைத்தது உண்மையான அன்பும் உண்மையான உண்மையும். அதே வேளையிலே படை வீரர்கள் வதந்தியை பரப்ப அனுப்பப்பட்டார்கள். புரணி பேசுறது, பொய் பொய் முற்றிலும் பொய், இவைகள்லாம் வதந்திகள் தானே.
சாவின் செய்தியை பரப்பினார்கள். படை வீரர்கள் இறைவனுக்கு எதிரான சக்திகளால், அதாவது தலைமை குழுக்களால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்களை இயக்கியது பணம். அரசியல்வாதிகளை விட தலைமை குழுக்கள் என்ற ஆன்மீகவாதிகள் தான் இங்கே அதிகமாக வதந்திகளை பரப்புகிறார்கள். நாம் வதந்திகளை பரப்புவதிலே ஆர்வப்படுகிறோமா, அல்லது கஷ்டம் வந்தாலும் கடினங்கள் இருந்தாலும் உண்மைகளை சொல்லுவோமே பயப்படாமல் என்று நாம் நினைக்கிறோமா? போய் வேகமாக பரவும், ஆனால் நீடித்து நிற்காது. உண்மையோ மெதுவாக பரவும், ஆனால் நீடித்து நிற்கும் என்று எட்ஜர் மோன் என்பவர் சொல்லுவார். தொடர்ந்து சிந்திப்போம். ஆமேன். உண்மையின் ஆண்டவரே, உண்மைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உண்மைக்காக உறுதியாக போராடுகின்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தாரும். உண்மைக்காக உறுதியாக போராட எங்களுக்கு வலிமையை தாரும். நிச்சயம் எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதற்கான சூழ்நிலைகளை எங்கள் மத்தியில் உருவாக்கும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தும் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ, உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறையே, எம் இறையே, இறையே, எம் இறையே,
எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே இறையே எம் இறையே உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமை மக்கள் புகழ்வார்களாக உமை மக்கள் புகழ்வார்களாக மாந்தர் உமை போற்றுவார்களாக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இறையே எம் இறையே நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக உமதருளால் வாழ்வார்களாக உமதருளால் வாழ்வார்களாக உமதன்பில் மகிழ்வார்களாக உம் கருணை எமை தாங்குக உம் பரிவு எமை மாற்றுக உம் கருணை எமை தாங்குக உம் பரிவு எமை மாற்றுக இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.